ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நான் 2:15 ஃப்ளைட்டுக்கு போகணும் தூத்துக்குடிக்கு. 1 மணிக்கு ஏர்போர்ட்டில் இருக்கணும். ராத்திரி தான் நினச்சேன், 52வது தோத்துற மணி சொல்கிறாங்களே எப்படி முடியுமோ அப்படின்னு நினச்சி தான் டிக்கெட்டை மாற்றினேன், நாளைக்கு காலைல போகலான்ட்டு. ஏன்னா வேஸ்ட் ஆகிடுமேன்ட்டு. ஆனால் இப்போ எனக்கு 1 மணிக்கு அப்பாயின்மெண்ட்டு வீட்டில். அப்படி சில வேலை சூழ்நிலைகள் வந்தால் ரொம்ப ஆர்வம், ரொம்ப சந்தோஷம். பிள்ளைகளை பார்க்கும்போது ரொம்ப ஆர்வம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே, பகல் வேளைக்கா சமூகத்தின் நன்றி ராஜா. எத்தனையோ பேருக்கு அது பாக்கியத்தையும் கிருபையும் வாழ்க்கையை தந்தீங்கப்பா. அந்த கிருபைகளுக்காக நன்றி சுவாமி. பேசுகிறபடி திருச்சபைக்கு வர்றோமாப்பா. விசேஷமாக கரங்கொண்டு இந்த பிள்ளைகளை ஆஸ்வதிங்க, வழிநடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. அடியனை மறைத்து வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயங்கிற்கு நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எனக்கு தூக்கமே சரியில்லை. ராத்திரி ரொம்ப நேரம் தான் வந்தேன், வீட்டுக்கு வந்தேன் ரொம்ப லேட்டாக. போனவரை இதே சண்டே 3 பேசினேன், 3 சர்வீஸில் பேசினேன். வர அலைச்சல். வயசு 76 முடிஞ்சு 77 ஸ்டார்டிங். இவ்வளோ வயசுலேயே ஆண்டவர் பெரிய பலத்தை தராருன்னா அது சாதாரணமான கிருபை இல்லை, ஆண்டோட பெரிய கிருபை. இன்றைக்கி எத்தனை பேருக்கு முட்டு வலி, இடுப்பு வலி, நடக்க முடியல, படி ஏற முடியலை. ஆனால் ஆண்டவர் எவ்வளோ கிருபை தந்து பாதுகாத்து வராரு. காரணம் கேட்டால் ஒரே தலைவர் இயேசு மாத்திரம்தான். அவர் பின்பற்றி நடக்கும்போது ஒரு கஷ்டம் வராது. நான் அடிக்கடி இஸ்ரேலை நினைப்பேன், அந்த தகப்பனை போல் ஒரு ஆள் உலகத்தில் நம்ம பிறக்க போகிறதில்லை. ஏன்னா 1,00,000 திருச்சபை, 1 கோடி ஆத்துமாக்கள் அவருக்கு எடுத்த பிரயாசம். 10,274 திருச்சபை கட்டியிருக்காரு. 5 பைபிள் காலேஜ், 100 ஸ்கூலு, 5 செமினரி. அவருக்காக ஒரு பைசா அவர்கிட்ட இல்லை, அவர் பேரில் இல்லை. அவர் மறிக்கும்போது அவருடைய பேலன்ஸு 12,174 எவ்வளோ தான் பேங்க் பேலன்ஸு. ஒரு சைக்கிளோட அவர்கிட்ட இல்லை. தாகம், அது தாகம் மனுஷன் வாழ்க்கையில் வேணும். இந்த உலகத்தை ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. இந்த உலகத்துக்கு கடந்து போகும்போது எப்படிப்பட்ட மனுஷன் எதுவும் எடுத்து செல்ல முடியாது, யாரும் கொண்டு போக முடியாது. எவ்வளோ பணம் இருந்தாலும் சரி கொண்டு போக முடியாது. என் உறவினர் ஒருத்தருடைய மரணத்துக்கு போயிருந்தேன், அடக்க மண்டத்துக்கு போயிருந்தேன். காசிமேட்டில் கல்லறதுனா அடக்கம் பண்ணும்போது மூக்குத்தியை கழட்ட முடியலைங்கிறதுக்காக ஒரு 2 கிராம் இருந்திருக்கும். அந்த 2 கிராமுக்காக கட்டிங் பிளேயர் வச்சு மூக்கை கட் பண்ணி எடுத்தாங்க. ஏன்னு கேட்டால், எடுக்கலைன்னா ராத்திரியில் எவனாவது தண்ணி அடிக்குவேன். எவ்வளோ பேர் தண்ணி தானே அடிக்கான், 90 சாராயம் குடிக்கிறான் நிறைய பேர். அந்த தாகம் இல்லாமல் அவதிட்டு போயிடுவான்ல, அதுக்காக கட் பண்ணி எடுத்தாங்க. இதுதான் உலகம். இதை அறியாமல் மனுஷன் எப்படியோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், எப்படி தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஆண்டோடைய அன்பு அறியாமல் தெரியாமல் எதையோ மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நான் கிட்டத்தட்ட 20 வருஷமும் நினச்சி கிட்டத்தட்ட 17 வருஷத்துக்கு முன்னே தான் இங்கே வந்திருக்கேன், 15 வருஷத்துக்கு முன்னே தான் இங்கே வந்திருக்கேன். ஆர்வன் ஐயா இருந்தாங்க, அங்கே இருந்தாங்க, அங்கே தான் வந்திருக்கேன். 2-3 முறை வந்திருக்கேன். ஆலயத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ அதுலேருந்து 10 மடங்கு அதிகமாக மக்கள் பெருகிட்டாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் அசஸ்மெண்ட் பார்க்கும்போது 88,000 கட்டுறாங்களாம். எவ்வளோ சந்தோஷம் பார்த்தீங்களா. பெருகணும் வாழ்க்கையில். எவ்வளோதான் வசதி வாழ்ந்தால் கூட சரி, வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். வேறு ஒரு வாழ்க்கையும் இல்லை. பணம் கூட வராது, நகை கூட வராது, படிப்பு கூட வராது, ஒன்றுமே கூட வராது. கடவுளுக்கு பின் வர்றது ஒன்று நீ செய்கிற நல்காரியங்கள். தேவ மன்னிக்கு உன்னுடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு அவர் பரிசுத்தமாக நீ வாழும்போது தான். பரிசுத்தமெல்லாம் யாரும் தேவனை தரிசிக்கவே முடியாது. யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் ரத்தத்தால் கழுவப்பட்டு பரிசுத்தம் இல்லாமல் யாரும் வாழவே முடியாது. அதை மட்டும் மனசில் நினைங்க. இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான். வேதத்தில் வாசிக்கிறோம், சங்கீதம் 90:10 வாசிக்கும் போது ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம். பலத்தின் மீதியால் 80 வருஷம் இருந்தாலும் பாடு வேதனை தான். இதை அறிந்து கர்த்தர் நல்லவர் என்பதை அறிந்து தெரிந்து நம்ம வாழணும். வாழ்கிற வாழ்க்கை கர்த்தர் பெரியவர் அல்லவா. கர்த்தர் நமக்கு எவ்வளோ பாடுபட்டு இத்தனை விதமாக காலி செய்து நம்ம ஜீவனே கொடுத்தார்ல, அதை மனதில் வைத்து வாழணும். அதை நினச்சி மாத்திரமே கர்த்தர் நல்லவர் என்பதை
தெரிந்து வாழணும் தான் ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு எத்தனையோ மக்கள் வாழ்க்கையில் விடுதலை இல்லை, எத்தனையோ மக்கள் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, எத்தனையோ மக்கள் வந்து சந்தோஷம் கிடையாது. ஆனால் நீ ஆண்டவர் அன்பை தெரிஞ்சு உனக்கு ஆண்டவர் கொடுத்த சந்தோஷம் எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுமா? அதை மனசு நினச்சி வாழணும். டெல்லிக்கு போயிருந்தேன். இப்போ டெல்லிக்கு தம்பி எட்வின் தாங்க கமிஷனராக இருக்காங்க. அந்த ஆலயம் கட்டப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஐயாவது தரிசனம் பார்லிமெண்ட்லேருந்து பார்க்கும்போது டவர் தெரியணும், ஈசி டவர் தெரியணுங்கிறதுக்காக, ஆலயத்துடைய டவர் தெரியணுங்கிறது ஒரு வாஞ்ச. பல கோடி ரூபா அந்த ஆலயம் கட்டப்படுறதுக்கு. அதை அவ்வளோ ஹார்ட் ஆஃப் சிட்டியில் இப்படி இடம் கிடைக்காது. இந்த ஆலயம் இந்த பக்கம் எதிராளி, பின்னாலேயும் எதிராளி, சைட்லேயும் எதிராளி. எவ்வளோ தடைகள், எவ்வளோ தடைகள். சர்ச்சு வரை அண்டர் கிரவுண்டில் கட்டுறாங்க. சளிஞ்சு கொடுத்துட்டு மனுஷன் வடித்த கண்ணீரை பார்க்கும்போது, அவற்றை வேதனையை பார்க்கும்போது, எப்படியாவது இந்த ஆலயத்தை கட்டி நிறுத்தணுங்கிறது தான் முழு பிரயாசப்பட்டு சில காரியங்கள் செய்துக்கிட்டு இருக்கோம். கதிரடியம்மா தான் சொன்னாங்க, அங்கிள் நீங்கள் அதை மட்டும் முதல்ல செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ வேதனை. கடவுள் நினச்சி, ஆண்டவரே அன்புக்கு பாத்திரமாக இங்கே விளங்க. வேதத்தில் வாசம் இல்லை. ஆகாய் 1:8 வாசிக்கும் போது, மலையிலே சென்று மரங்களை வெட்டி ஆலயத்தை கட்டுங்கள், பிரியமாக இருப்பேன். அது மாத்திரமல்ல, வீடு பாழாய் கிடக்கும்போது நீ மச்சுப்பா விட்டு வீட்டில் எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்க? வீடு பாழாய் கிடக்குது, நீ எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்க? தாய்ராஜா தான் சொன்னான். 2 சாமுவேல் 7 வாசிக்கும் போது, நான் கேதுருமர் வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், நான் வந்து தேவனுடைய ஆலயம் வந்து எங்கேயோ ஒரு ஷெட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டு ஆலயத்தை கட்ட போகிறான். நாத்தாந்திற்கு சொல்கிறாரு, விருப்பப்படி கட்டுங்கிறாரு. ஆனால் கெட்டப்புக்கு எல்லாம் ஆயத்தம் பண்ணும்போது தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டு சொல்கிறாரு, நீ இந்த ஆலயத்தை கட்ட வேண்டாம், நீ அநேக ரத்தத்தை சிந்தி விட்டாய், உன் கற்பப்பிரவாய் மகன் சாலமன் தான் கட்டணும் ஆண்டு வாக்கு கொடுக்காரு. வேதத்தில் வாசிக்கிறோம். 1 நாளாகமம் 22:14 வாசிங்கன்னா, அவன் ஆலயத்தை கட்டலை. அந்த ஆலயத்தை கட்டுறதுக்காக எல்லாம் என்ன பொருள் சேகரித்தான்? 1,00,000 தாலந்து பொண்ணு. 1,00,000 ஒரு தாலந்து ஒருங்கிறது 13 கோடியாம். இந்திய மதிப்புக்கு 13 கோடி ரூபாயாம் ஒரு தாலந்து. 1,00,000 தாலந்து, 10,00,000 வெள்ளி, எண்ணெய்க்கு கடங்காத இரும்பு வெள்ளையும் சேகரித்தாலும் விதத்தில் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, 1 நாளாகமம் 29:3 வாசிக்கும் போது சொல்கிறான், என் ஆலயத்துக்காக நான் வச்சிருந்த வாஞ்சியினால என் சொந்த வெளியும் பொண்ணையும் நான் கொடுக்கேன்னா. இதுதான் அன்பு, இதுதான் வாழணும். நான் ஒன்றும் இல்லாமல் இந்த ஊரில் வாழ்ந்தேன். நான் சென்னைக்கு வரும்போது 1968 வருஷம் வந்தேன். 57 வருஷம் தாண்டியாச்சு. ஒன்றும் இல்லாமல் செருப்பு இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் வந்து ஒரு அரை டோசர் வாழ்ந்தேன். 45 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே சைக்கிளில் வியாபாரத்துக்கு நான் வருவேன். சைக்கிளுக்கு வரும்போது பேசுகிறபடி பாதி இடத்துக்கு வர முடியாது, இங்கே பாலெல்லாம் கட்டலை, ரிட்டன் தான் போகணும். ரொம்ப கஷ்டப்பட்ட மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க, பலதரப்பட்ட மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. தனியாக வர முடியாது, பயம். அப்படிப்பட்ட மக்கள் இன்றைக்கி மக்கள் மாறி இருக்காங்கன்னா அவருடைய கடவுளோட கிருபை தான். ஏன்னா நிறைய தேவாலயங்கள், ஜெபிக்குடி மக்கள் நிறைய பேர், ஜெபிக்குடி மக்கள் நிறைய பேர் வாழ்கிறாங்க. அதைத்தான் நினைக்கும் போது கர்த்தர் நல்லவர் என்பதை வாழ்க்கையில் அறியிடும். மனதுருகும் தெய்வமே యేసయ్యా, மனதார துதிப்பே தோத்தரிப்பே. மனதுருகும் தெய்வமே యేసయ్యా, மனதார துதிப்பே தோத்தரிப்பே. நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். உன் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உன் அன்பிற்கு அளவே இல்லை. உன் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உன் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலையோரும் புதிதாயிருக்கும், காலையோரும் புதிதாயிருக்கும்.
துக்கங்களை சுமந்து கொண்டீர், ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீர், ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீர். மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையா மேலே விழுந்ததையா, எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையும் உம்மேலே விழுந்ததையா, ஐயா உம்மேலே விழுந்ததையா, ஐயா உம்மேலே விழுந்ததையா. மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தி, சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தே, ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தே, ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தே. மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். எங்களது மீறுதலால் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு தழும்புகளால் குகமானோ, எங்களது மீறுதலால் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு தழும்புகளால் சுகமானோ, ஐயா தழும்புகளால் சுகமானோ, ஐயா தழும்புகளால் சுகமானோ. மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர், உன் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை, உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நான் 3 முறை ஒரு முறை இஸ்ரேயாவோட போயிருந்தேன். இஸ்ரேயா கூட மங்களம்மா இஸ்ரேயா நாங்கள் என் ஃபேமிலியாக போயிருந்தோம். அதுக்கு பிறகு 3 முறை பிரதர் மோகன்சியோட என்னை அழைச்சி போயிருந்தாங்க. ஆண்டவர் சிலுவையை தூக்கி சுமந்த இடத்துக்கு
ஒரு 16 ஸ்டெப் இருக்கு ஆண்டவர் நடந்து போன இடம். 3.5 கிலோமீட்டர் தூரம். அது நடக்க முடியாது. என் மனைவியால் நடக்க முடியல. உட்கார வச்சுட்டோம் வரமா. அவர் அந்த கிதரோன் ஆற்றை தாண்டி போகும்போது அவருக்கு ஆண்டவர் விழுந்த இடங்கள், அடிபட்ட இடம், மேலே மண் வந்து விழுந்த இடம், இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப விதமான ஷாக்கு எனக்கெல்லாம். ரொம்ப இத்தனை ஆண்டவர் பாடுபட்டாரா, இத்தனை வேதனைப்பட்டாரா? இன்றைக்கி மனுஷன் எப்படியோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். எப்படியோ அது வாழ்க்கை இல்லை. பழைய வாழ்க்கையை நினச்சி பார்க்கணும். பழைய வாழ்க்கையில் ஆண்டவர் இத்தனை பாடுகளையும் பட்டார், இத்தனை கஷ்டத்தையும் பட்டார் நினச்சி பார்க்கும்போது வாழ்க்கையில் ஒரு கஷ்டமும் இருக்காது. விசேஷமாக தம்பி காலேபுக்காக வர்றேன். இந்த ஊழியர் பாருங்கள், காலேபு என்னை விடவே இல்லை. நான் இன்றைக்கி புவனேஸ்வருக்கு போகணும். ஏன்னு கேட்டால் சிஎன்ஐயில் சர்ச் ஆஃப் நார்த் இந்தியாவில் ஒரு தமிழ் குருவானவர் பிஷப் பார்க்குறேன். கடவுளுக்கு கொடுத்த பெரிய கிருபை அது. அந்த மாட்ரேட்டு மூலமாக அவங்க பண்ண ஹெல்ப்புனால ஒரு தமிழ் தம்பியை குருவானவர் வந்து மாட்ரேட் பிஷப் பார்க்குறேன். இன்றைக்கி புவனேஸ்வரில் ஒரு ஆலயம் திறப்பு விழா. இப்போ நாளைக்கு காலையில் நான் புவனேஸ்வர் போயிட்டு அங்கே ஒரு சர்ச்சில் போயிட்டு போகணும் பார்த்தது. தம்பி ஒரே தான் அழைச்சிட்டார். காலை எப்படின்னா நாம இருக்குல்ல, ஆண்டவரோட வந்த மக்கள், யூதா கோத்திரத்து சிங்கம், யூதா கோத்திரத்தை வாழ்ந்த மனுஷன். யோசுவோட கடைசி நாளில் சொல்லுவார், எனக்கு நீ கால்பதிக்கு தேசத்தினே சொந்தமாக தருவேன்னு சொல்லி மோசே என்கிட்ட சொன்னார். அப்போ எனக்கு 40 வயசு இருந்தது. இப்போ நான் 40 வருஷம் ஆகி போச்சு, 85 வயசு ஆகிட்டு எனக்கு கொடுத்த காலிகை எவ்வளோ பலமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி காலை போய் நினச்சி பார்க்கும்போது அவருக்கு அது ஜோடி பாருங்கள், அவர் மனைவி பாருங்கள், ஒரு சாராள் போல் திடகாரத்தில் யாரையும் அடிக்கக்கூடிய சக்தியில் உள்ள வெயிட்டாக நம்ம பார்த்திங்களா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் தாயார் பாருங்கள், இந்த தூத்துக்குடி தம்பி பேராயர் ஆக்கும்போது ஒரே வார்த்தை கண்ணீர் விட்டு அழுதார். பேராயரானோட என்ன சொன்னார், இதுக்கு நான் பேராயர் உட்காத காரணம் எந்த தகுதியும் கிடையாது, எங்கள் அம்மா வடித்த கண்ணீர். எங்கள் அம்மா ஒரு நாளுக்கு எனக்காக வடித்த கண்ணீர். நான் படுக்கும்போது காலை எழும்பும்போது என் உடம்பை தடவி அப்படியே ஜெபம் பண்ணி, என் மகன் வந்து பெரிய ஆளாகுன்னு நினைக்கல, உண்மையான ஊழியக்காரனாக பாடணும், இதுதான் விரும்பினாங்க எங்கள் அம்மான்னு சொல்லி அந்த அம்மா வடித்த கண்ணீர் சொல்லி அழுதார். எங்கேயும் எழுதார். காரணம் கிட்ட தாய் வேதத்தில் வாசிக்கம் இல்லை. நீதிமொழிகள் 31:10 வாசிக்கும் போது குணசாலியை சரி கண்டுபிடிப்பது யார், விலை முத்துக்களை பார்க்க உயர்ந்ததில்லை, விலை வந்து முத்தில் அவங்க தாய். ஏட்டினா நீதிமொழிகள் 31 வாசிக்கும் போது 1 to 9 வருஷம் வரைக்கும் யாருக்கு எழுதியிருக்கேன்னு சொன்னால் சாலமோனுக்காக தாய் எழுதியிருந்து கண்ணி விட்டு அழுது ஜபம். அது பத்சேபாள் அழுது ஜபம். அவன் எப்படி வாழணும், இஸ்ரேலுக்கு பிள்ளையும் ராஜாக்களும் காரியத்தையும் கொடுக்காத, மதுபானம் குடிக்காத அப்படின்னு சொல்லி தாய் எழுத கண்ணீர். அதுக்கு பிறகு ஒரு மனைவி இப்படி வாழணுங்கிறது சொல்லி சாராளுக்கு ஆபரம் கொடுத்த வாக்குத்தம். அதே போல் தான் ஆண்டவர் நடத்தி அந்த தாய் எழுத கண்ணீரை பாட்டின்னு சொன்னார். என் தாயார் பாட்டு இல்லைன்னு சொன்னால் எனக்கு மனுஷனே இல்லைன்னு சொன்னார். மனுஷன் இல்லை, எனக்கு ஊழியக்காரன் இல்லை அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி யாரும் ஊழியம் பண்ணலாம். சில பேர் பணத்துக்கு தான் வாழ்கிறான், அது வாழ்க்கை இல்லை. பணம் அழிஞ்சு போயிடும். கேயாசி ஒரு காசுக்கு தான் ஆசைப்பட்டான், ஒரு தாளந்து வழிக்கு தான் ஆசைப்பட்டான். சிரியா நாட்டு படைகள் வந்து இஸ்ரேல் படைகள் தேசத்தில் வந்து ஒரு பெண்ணை சிறைப்பிடிச்சு கொண்டு வச்சிடுறாங்க. அந்த பொண்ணு சின்ன பொண்ணு, சீர நாட்டு வீட்டில் ஒரு இராணுவ தளபதி வீட்டில் வேலை பார்க்கா. அது எஜமான் குஷ்ரோகி. அவன் என்ன சொல்கிறான்னா, ஒரு பாரம், சுவிசேஷ பாரம் விட்ட இருந்துச்சு. என் எஜமான் வந்து இஸ்ரேல் தேசத்துக்கு போவாரான்னா அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கார், மூலமாக சுகம் பெறுவார் அப்படின்னு சொன்னான். ஏன் சொன்னான்னா, அவ்வளோ தாரம் ஒரு பாரம் மனுஷன் வாழ்க்கையில் இருந்தது. அப்படிப்பட்ட பாரம் உள்ள வாழ்க்கை மனுஷன் வேணும், தாகம் உள்ள வாழ்க்கை வேணும். எனக்கெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் வாழ்ந்த மனுஷனுக்கு ஆண்டு விடுவு கிருபை தந்திருக்காருன்னா எனக்கெல்லாம் பாரம் தான், தரிசனம் தான். யாரை பார்த்தாலும் ஆண்டவர் போல் அறியணும். வேதத்தில் வாசிக்கம் இல்லை. அப்போஸ்தலர் 26, 27, 28 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா பரிசுத்த பவுல் சொல்லுவான், பெஸ்ஸு உட்காந்துருப்பாங்க, அகிர்பா ராஜா உட்காந்துருப்பார், அவன் கையில் கட்டப்பட்டிருக்கும். அப்போ அகிர்பா ராஜா சொல்லுவான், நான் கிறிஸ்தவனாக கொஞ்சம் சம்மதிக்கான்னு கேட்பான். இல்லை, நீ மாற்றம் இல்லை, கட்டுகள் தவிர மற்றெல்லாம் என்னை போல் ஆகணும், ஆண்டவர் போல் வான்னு சொல்லி ஒரு பாரமுள்ள வாழ்க்கை வேணும். நீ மனுஷன் அப்படி வாழ்கிறது இல்லை, அதுதான் வாழ்க்கை. நீ பாரமான வாழ்க்கை நீ வாழ்வாயானா குடும்பத்தை ஆண்டவர் வைப்பார். நீ எதுக்கு வச்சு கவலைப்படாத, புருஷனை பிடிச்சியோ பிள்ளைகளை குறிச்சோ கவலைப்படாத. உன் கண்ணீர் வந்து ஆண்டவர் நோக்கி பார்க்கும்போது உன் கண்ணீரை காண்கிற தெய்வம் ஒருத்தர் உண்டு. ஆகாரின் கண்ணீரை கண்டு கர்த்தர் கண்ணீரை பார்க்க மாட்டாரா? நிச்சயம் ஆண்டவர் பார்ப்பார்.
நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா பிரச்சனை. சாராயத்தை குடிச்சிட்டு, டாஸ்மார்க் குடிச்சிட்டு நிறைய குடும்பத்தில் பிரச்சனை. நான் சமீபத்தில் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். பையன் இறந்து போயிட்டாங்க. நல்லடக்கத்துக்காக போயிருந்தேன். நல்ல தேவ மனுஷனாக மாறிட்டார். கொடுத்த சாட்சி பார்த்தீங்கன்னா அந்த அம்மா அவர் மனைவி ஒரு சாட்சி சொன்னாங்க. என்னங்க சொன்னாங்கன்னா, பயங்கரமாக அடிப்பாராம், குடிச்சிட்டு பயங்கரமாக அடிப்பாராம். உச்சி முடி நடுமுடியை பிச்சு முடியை பிடிச்சி பின்னிட்டு தெருவை எடுத்துகிட்டு போவாராம். ரோட்டில் உடம்பெல்லாம் காயம் வருவான். எத்தனையோ கதறி அழுவாங்களாம், கேட்கவே மாட்டாராம். பயங்கரமான சூழ்நிலை. ஆண்டவர் பாருங்க, ஒரு செகண்டில் ஒரு உடைய மாற்றி ஒரு பெரிய அற்புதத்தை கொடுத்து ஒரு தேவ மனுஷனாக மாறி, அவ்வளோ பெரிய மனுஷனாக மாறி கடவுளுக்கு சாட்சியாக வாழ்ந்தான்னு சொல்லி நம்ம சாட்சி கொடுத்தாங்க. காரணம் நீ பண்ணுற ஜபந்தான், நீ பண்ணுற படிக்க கண்ணீர் தான் ஆண்டவனை பார்க்க முடியும், மனுஷனை பார்க்க முடியாது. தேவ சபை நின்று அழுத கண்ணீரை பார்க்கக்கூடிய தெய்வம் ஒருத்தர் உண்டானா இயேசு மாத்திரம்தான். உலகத்தில் வேறு யாருமே கிடையாது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு அண்ணன் வேலை பார்த்தார் தண்டையார்பேட்டில். அவர் மனைவிக்கும் அவருக்கும் ரொம்ப பிரச்சனை. 3 பிள்ளைகள் தனித்தனியாக பிரிஞ்சிட்டாங்க. வாழ்க்கை இல்லை. அவங்கள தேடி அந்த மாதிரி எப்படியாவது குடும்பத்தை சேர்த்து வைக்கணுங்கிறதுக்கு ஆசைப்பட்டு அவங்களை தேடி அட்ரஸை கண்டுபிடிச்சி வந்தேன். அந்த அம்மா கண்டுபிடிச்சி பார்த்தா அந்த அம்மா கதவு திறக்கவே இல்லை. யாரோ ஒருத்தர் வந்திருக்காங்க, போயிடுங்க, இப்போ இங்கே யார்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் விடுறது மாதிரி இல்லை, பார்த்து தான் வரணும், என்ன சூழ்நிலை பார்க்கணுங்கிறதுக்காக எல்லாம் சொல்லிட்டு அந்த அம்மாவை நீங்கள் பார்க்கவே முடியாதையா, பார்க்க விரும்பலை, நீங்கள் தயவுசெய்து போயிடுங்க அப்படின்னாங்க. என்னை பார்க்காம போகக்கூடாதுன்னு நான் பாட்டில் உட்காந்துட்டேன். ரொம்ப நேரம் பெருத்து பல மணி நேரம் கழிச்சு அந்த அம்மா கதவு திறந்து வந்தாங்க. நீ யாருன்னு கேட்டாங்க. அவனுக்கிட்ட தான் கேட்டாங்க, அவருன்னு சொல்லலை, அவனுக்கு என்னவன்னு கேட்டாங்க. ஒன்றும் இல்லைம்மா, நான் ஒரு கிறிஸ்தவ நண்பர், அவ்வளோதான். நான் ஒரு ஊழியக்காரன், நீ கிறிஸ்தவ பிள்ளை, அவனும் கிறிஸ்தவன். தேவன் நினைச்ச மனுஷன் பிரிக்கக்கூடாது ஆண்டவர் சொல்லிட்டாரு. திருமணம் வந்து ஆண்டவர் நிச்சயிக்கப்பட்ட திருமணம். கொடும்போது இந்த அம்மா அப்படியே கேட்டுகிட்டே இருந்தாங்க. கேட்டுகிட்டே இருந்த இந்த அம்மா கொஞ்சம் பேர் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அவ்வளோ கொடுமை. ராத்திரி 8 மணிக்கு மீன் வாங்கிட்டு வருவான், குழம்பு சூட்டோட தலையில் குத்திடுவான். எவ்வளோ வேதனை. சில இடங்களெல்லாம் காட்டினாங்க, காயப்பட்டு பொத்து போய் இருந்த இடத்துங்களில் சிகரெட்டை வந்து சுட்டு இந்த இடத்துலாம் காட்டினாங்க. எப்படி அந்த மனுஷனை வாழ முடியும்? மிருகமாக வாழ்ந்துக்கிட்டு எப்படி வாழ முடியும்? எப்படி வாழ முடியும்னு சொன்னாங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் தவறான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஒரு ஹேண்டிகிராஃப்ட் பண்ண தாலியை போட்டு வேலைக்காரின் வீட்டில் வச்சுட்டு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கான். இப்படி பண்ண உலகம் பாருங்கள், பிரியமில்லாத வாழ்க்கை, தேவனை ஒப்பு கொடுக்காத வாழ்க்கை, தேவனுக்கு சாட்சி இல்லாத வாழ்க்கை நிறைய வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. வாழ்க்கை இல்லை, ஒரு வாழ்க்கை தான். அது ஒரு வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கையாக இருக்கணும். நம்ம வாழ்க்கை முன்னோடியான வாழ்க்கை இருக்கணும். இயேசு உலகத்தை சுற்றி திரிந்த நாட்கள் நன்மை செய்து சுற்றி திரிந்தார். வேதத்தில் வாசிக்கம் இல்லை. யோவான் 8:46 வாசித்தா, என்கிட்ட பாவம் யாரும் என்னை குற்றப்படுத்தணும்னு கேட்ட ஒரே அவதாரம் இயேசு மாத்திரம்தான். உலகத்தில் எந்த அவதாரம் கேட்கல, எந்த தலைவர்கள் கேட்கல, ஆண்டவர் மாத்திரம்தான் கேட்டார். என்கிட்ட பாவம் குற்றப்படுத்த முடியுமான்னு கேட்டார். ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்குமானா, பரிசுத்தமான வாழ்க்கையாக இருக்குமானா? பரிசுத்தமெல்லாம் யாரும் தேவனை தரிசிக்கவே முடியாது. ஒரு வாழ்க்கை ஆண்டவரை கனப்படுத்தக்கூடிய வாழ்க்கையாக இருக்குமானா, ஆண்டவர் ஒரு நாள் உன்னை கைவிடவே மாட்டார். நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், மோசடி உன்னோட கூட இருப்பேன் அப்படின்னு ஆண்டு சொன்னார். அப்படின்ற வாழ்க்கைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து ஒரு சாதாரண வாழ்க்கை இல்லை, அழிஞ்சு போகிற உலகம். இந்த உலகத்துக்கு ஒன்றுமே இல்லை. மனுஷன் பிறப்பதும் இறப்பதும் நியாயத்தீர்ப்பு அடைந்ததும் ஒரு மனுஷன் விழுந்த கடமை. எல்லாரும் மறிக்க போகிறோம், எல்லோரும் நியாயத்தீர்ப்புக்கு வர போகிறோம். ஒருத்தரும் தப்ப முடியாது. ஆண்டவர் வந்து பட்சிக்கிற அக்னி, யாரும் தப்ப முடியாது. உன் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கலாம். அதுதான் ஆண்டு விரும்புகிறார். வேதத்தில் வாசிக்கம் இல்லை. நீதிமொழிகள் 16 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, உன்னுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் சத்துருக்களும் இணங்கும்படி செய்ய வேதத்தில் வாசிக்கணும். ஒரு வழி ஆண்டவர் பிரியப்படுத்துக்க வழியாக இருக்கா?
ஆண்டவர் தேடக்கூடிய வழியாக இருக்கா, சாட்சியுள்ள வழியாக இருக்குதா? நான் ஒவ்வொரு நாளுக்கும் நினைப்பேன், ஆண்டவர் என் வழி உமக்கு பிரியமான வழியாக இருக்கா, சாட்சியுள்ள வழியாக இருக்கு. நிறைய பாவம் பண்ணியிருக்கேன், நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், நிறைய சொல்ல முடியாத காரியம் செஞ்சு அசிங்கமான பாவங்களை பண்ணியிருக்கேன், என்னால் தாங்க முடியலை. இன்றைக்கி ஒவ்வொரு நாளுக்கும் நினச்சி வாழும்போது ஆண்டவரை என் ரட்சிக்கிறது மாத்திரமல்ல, இனி என் வாயின் வார்த்தை பிரியமான வார்த்தையாக இருக்கணும், மற்றவர்களை காயப்படுத்தக்கூடிய வார்த்தையாக இருக்கக்கூடாது, மற்ற நேசிக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும், பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும். வால்பாறைக்கு போயிருந்தேன். ஐயா மாதிரி ஒரு ஊழியக்காரர், தேவ மனுஷன். அவரோட மருமையன் தான் கீபோர்டு வாசிக்கிறார் பாருங்க. எனக்கு மியூசிக் டைரக்டர் தான். என்ன ஐயா மருமக தேவ மனுஷன். இது மாதிரி ஒரு ஆள் சந்தித்தேன். இவரே மாதிரி, ஆனால் இவர் கலர் போட்டிருக்காரு, ஒயிட் போட்டிருக்காரு, அவ்வளோதான். அவர் ஒயிட்டுன்னு ஒயிட் போடுறாரு, இவர் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காரு, அவ்வளோதான். சிரிச்சுக்கிட்டே இருப்பாராம், எப்போ சிரிச்சுக்கிட்டே இருப்பாராம். யாரா 100 ரூபா காணி கொடுத்தா யாருக்கு கொடுத்துருவார், யாரா 100 ரூபா காணி கொடுத்தா யாருக்கு கொடுத்துருவார். 3 பிள்ளைகளும் நினைக்கேன். அந்த மாதிரி தேயிலத்தோடு வேலை செய்கிறாங்க, தேயிலத்தோடு வேலை செய்கிறாங்க. ஒரு நாள் எங்கேயோ போகிறதுக்கு மனைவியை போய் சொல்ல போயிருக்காரு. அம்மா இந்த இடத்துக்கு நான் போகிறேன், ஊழியத்துக்கு போகிறேன் அப்படின்னு. உடனே அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, ஒரு மாதிரி பேசியிருக்காங்க, ஒரு நாள் என்ன லாபம், நீ என்ன லாபம், சிக்கன் வாங்கி தர முடியுமா, உனக்கு என்ன, உனக்கு என்னையா பிரயோஜனம்னு நினச்சி பேசியிருப்பாங்க. பெண் தானே, வாயில் வந்து பேசுவாங்கள்ல. இதான் தேயிலத்தோட கஷ்டப்பட்டு பிள்ளைகளை காப்பாற்றுறேன் பாரு. இவர் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. சிரிக்க மட்டும் தான் உனக்கு ஆர்டர் கொடுத்துருக்காரு, வாளி வேறு வரல, உன்னால் உபகாரம் செய்ய முடியாதுன்னு இருக்காரு. அப்படியே நின்றுருக்காரு. அப்படி நின்று எலியா தீர்க்கதரிசி நினச்சிருப்பார். நினைக்கிறேன் தேசத்தில் மழை இல்லை, மக்களுடைய பாவத்தினால 3 வருஷம் மழை இல்லை. ஆண்டு 3 வருஷம் வானத்தை அடைச்சி போட்டார். ஆனால் எலியா எதுக்கும் கவலைப்படலை. ஏன் கவலைப்படலைன்னா, தேவனுடைய ஊழியக்காரன் உண்மையாக வாழ்ந்தான், பரிசுத்தமாக வாழ்ந்தான், அவரை எதிர்த்து யாரும் நிற்க முடியலை, கடவுள் சாட்சியாக வாழ்ந்தான். ஆண்டு சொன்னார், யோதான் கடத்த கேரி பார்த்து ஆண்டண்டைக்கு போங்கார். 1 ராஜாக்கள் 17 வாசு பார்த்தீங்கன்னு தெரியும். கேரி பார்த்து ஆண்டண்டைக்கு பார்க்காரு. யோதான் நதியில் தண்ணி அந்த தண்ணியை குடிச்சிக்கிட்டு இருப்பார். குடி காலையிலும் மாலையிலும் காகங்கள் உணர்ந்து ரொட்டியும் இறைச்சியும் தரும் ஆண்டுக்கு கட்டளையிட்ட கொடுத்தது. எல்லாம் முடிஞ்சது, ஆற்று தண்ணி ஊற்று போச்சு. இவன் வருத்தப்படவே இல்லை. ஏன் வருத்தப்படலைன்னா, சங்கீதம் 37:25 வாசு பார்த்தீங்கன்னா, நான் இளைஞனாக இருந்தேன், முதுகிலானே, நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்தேன்னு காணலை. நீ உண்மையாக வாழ்வாயானால், பரிசுத்தமாய் வாழ்வாயானா, தேவனுக்கு சாட்சியை நீ வாழ்வாயானா, உன் வாழ்க்கையில் ஒரு குறையும் வராது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி எழுந்து பட்டியே இருக்கும், கர்த்தர் தேவனுக்கும் நன்மையும் குறைவிடாது, ஒரு நாள் குறையாது. அதே போல் அவன் வருத்தப்படலை, ஆனால் ஆண்டவர் வருத்தப்பட்டார். ஏன் வருத்தப்பட்டார்? என் மகன் கஷ்டப்படுறான்னு நினச்சி ஆண்டு வருத்தப்பட்டுன்னு சொன்னார். யோதானுக்கு சீதனுக்கு சாரிபாத் ஊருக்கு போகணுன்னு சொன்னார். அங்கே போகிறான். ஒரு 7 தாய் விறகு உரைக்கிட்டு இருக்கா. எதுக்கு விறகு உரைக்கிட்ட? 3 வருஷம் பஞ்சம், நாட்டில் தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லை, ரொம்ப பஞ்சம், சாக போகிற சூழ்நிலை. கொஞ்சம் மாவு இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. 2 விறகு உரைக்காந்து அந்த மாவை வச்சு 2 அடைச்சி விட்டு தானும் மகனும் சொல்லணும், சாப்பிட்டு செத்து போகலான்னு நினச்சி பிறகு உரைக்கிறா. இவர் எலியா அப்படி பார்க்கார், கைதட்டி கூப்பிட்றாரு. தூரத்தில் அந்த லேடியை பார்த்து கைதட்டி கூப்பிட்றாரு. கிட்ட வரும்போது ஒரு கலசம் தண்ணி கொண்டு வாங்கார். கலசம் தண்ணி எடுக்க போகும்போது ஒரு வாரம் சொல்ல, ஒரு அப்பம், ஒரு துண்டு அப்பத்தையும் கொண்டு வாங்கார். அவர் சொல்கிறா, அம்மா ஐயா 3 வருஷம் மழை இல்லை, அவங்களுக்கு தெரியுமில்ல ஐயா, கொஞ்சம் போல் மாவு இருக்குது, மாவை நான் சுட்டு நானும் பிள்ளையும் சாப்பிட்டு செத்து போகலான்னு நினைக்கிறேன் ஐயான்னு சொல்கிறா. பரவாயில்லன்னு சொல்கிறான். 1 வாரம் சொல்கிறேன், முதல்ல அடையை கொண்டு வா. தேசத்தில் ஆண்டு மழையை கட்டிட்டு 4 வரைக்கும் மா குறையாது, எண்ணெயும் குறையாண்டார். அது நடந்து இல்லை. அதே போல் அவர் எலியா பார்க்காரு. எலியா பார்த்துட்டு அப்படியே எலியா நினச்சிட்டு அப்படியே வானத்தை அண்ணாந்து பார்க்காரு. என் மனைவி கேட்கப்பா, என் மனைவி இப்படி கேட்குறா, உன்னால் 1/2 கிலோ சிக்கன் வாங்கி தர முடியா, நீ புருஷனான்னு கேட்கா. என்ன நினைச்சுன்னு அப்படி நோத்து பார்க்காரு. பெரிய பறந்து போகுது. போகிற பறந்து 2.5 கிலோ சாவல் எங்கேயோ கோழியை மாட்டியிருக்கு. இந்த கோழியை அவர் மடியில் போட்டு போயிடுச்சு, பறந்து போனது. பார்த்தீங்களா? என் அப்பா எப்படிப்பட்ட அப்பா தெரியுமா? ஏசவா எப்படிப்பட்ட தெய்வம் தெரியுமா? இன்னைக்கு அதான் நான் ஒரு முறையும் பால்பார் போயிட்டேன்னா அவர் பார்க்க வரதில்லை. எப்படியாவது பார்த்து தேடி பார்த்துருவேன். ஏன்னு கேட்டால் ஒரு தேவ மனுஷன்.
அவருக்கு நீ எதுவுமே சேர்த்து வைக்கல. ஏன் சேர்த்து? இந்த ஒன்றுமே இல்லை. பரலோக வாழ்க்கை தான் நமக்கு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை போதும், அது ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி அப்படி மனுஷன் வாழ கற்றுக்கணும். இருக்குது போதும் அப்படிங்கிறத வளர்த்துக்கணும். அன்றைக்கு ஒரு சேட்டு என்கிட்ட சொன்னார், தமிழ் மக்களாக ரொம்ப பாவம் ஏன்னார். ஏன்னு கேட்டேன். தீபாவளி அன்னைக்கு எல்லாம் அங்கே தான் போட்டு சீட்டு கிட்ட போட்டு முறித்து நகை வாங்கிடுறாங்க. கஷ்டப்பட்டு வாங்கிடுறாங்க. 3 நாளில் கொண்டு வந்து அடை வச்சுறாங்க. மறுபடியும் திருப்ப முடியல. அவங்களுக்கு திருப்ப முடியாது. ஏன் கேட்டால் யோசிக்கிறதில்லை. அது யோசிக்கிறதில்லை. தன் தகுதிக்கு மிஞ்சி வாழணும், கடவுள்கிட்ட கேட்டு சில காரியங்களை செய்து வாழணும் வாழும்போது ஒரு குறை வரதில்லை. தேவையில்லாத சந்தோஷம், தேவையில்லாத சண்டை வீட்டில், தேவையில்லாத குழப்பங்கள் வீட்டில், அது இல்லை இது இல்லை, எத்தனையோ விதமான காரியங்கள் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டம், ரொம்ப வேதனை. அன்றைக்கி ஒரு போலீஸ் அதிகாரி ஐயா பார்த்தேன், போலீஸ் ஆஃபீஸரை. அவன் மகா கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன். கடைசி நேரத்து கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துட்டேன். அந்த முகம் எப்படியா கல்யாணம் எப்படி இருக்காங்கன்னு கேட்கும்போது அப்படியே அழுதுட்டார். ஒரு போலீஸ் ஆஃபீஸர் திருமணம் பண்ணி 9 நாளில் வீட்டுக்கு வந்துட்டாயா, டைவர்ஸ்னார். ரொம்ப வேதனை. கிறிஸ்தவங்க தான், அவங்களுக்கு கிறிஸ்தவங்க தான். இன்றைக்கி கிறிஸ்தவ கல்யாணம் தான் கோர்ட்டில் 95% டைவர்ஸ் ஆகுது. கிறிஸ்தவ கல்யாணம் தான். மற்ற கல்யாணம் ஒழுங்கு நடக்குது. அவங்களுக்கெல்லாம் பயம் இருக்குது. இவங்களுக்கு எந்த பயம் கிடையாது. இப்போ நான் வரும்போது வந்துக்கிட்டு இருக்கேன், தம்பதியோ ஏதோ ஒன்று அந்த பையனை பைக்கை ஓட்ட விடாமல் பின்னால் உட்காந்து கட்டி பிடிச்சி அசிங்கம் பண்ணிகிட்டே போகுது. அவங்க கண்டு விட்டுட்டா என்ன போக முடியும்? வந்து பார்த்துட்டு நிறுத்தி சொல்லலாம்னு பார்த்தேன். பாப்பா வீட்டில் போய் முத்தம் கொடுமா, வண்டியில் கொடுக்காதம்மா, தவறிட்டா என்னம்மா ஆகிடுவேன் சொல்லலான்னு பார்த்து நமக்கு எதுக்கு வம்ப விலை கொடுத்து வாங்குது. அவன் முகத்தை திருப்பி முத்தம் கொடுத்துட்டே போகிறா. அதுக்கு நல்ல கழுதையோ கெட்ட கழுதையோ தெரியல. மனுஷன் பிள்ளைகளுக்கு ஞானமாக வளர்க்கணும். ஞானமாக பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு நீங்கள் தான். ஏதோ போட்டோம் அப்படின்னு சொல்லி ஐயா சொன்னாங்கல்ல, சீரியலை பார்க்க மக்கள் தான் இருக்காங்க. கோயிலுக்கு 8:45 வாடினா 9:30 தான் வருவாங்க. அது வாழ்க்கை இல்லை. உன் ஜெபம் உன் கடவுள் சமூகத்தில் கேட்கும்போது உன் கண்ணீரை காண்க கர்த்தர் ஒருத்தர் உண்டுன்னா இயேசு அப்போ மட்டும்தான். வேறு யாரும் பார்க்க முடியாது. புருஷன் பார்க்க முடியாது, தாய் தப்பன் பார்க்க முடியாது, பிள்ளைகள் பார்க்க முடியாது. உன் கண்ணீரை கண்டு உன் வாழ்க்கையில் விடுதலை தரக்கூடிய ஒரு தகப்பன் ஒருத்தர் உண்டானா இயேசு மாத்திரம்தான். யாரு சொல்லி கேட்கணும். உலகத்துக்கு ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. ஒரு பணமும் பின்னால் வரப்போகிறதில்லை. இன்றைக்கி 450 சவரம் போடுறான் நகை. 500 சவரங்க 4 கிலோ, 4.5 கிலோ, பேசுகிறது 4.5 கிலோ. கல்யாணத்துக்கு பேசும்போது என்ன சொல்கிறான்? இப்படி பிரியாணி இருக்கணும், சிக்கன் 65 இவ்வளோ இருக்கணும், மட்டன் கைமா 250 இருக்கணும், அப்படி கணக்கு போடுறான். திங்கிறதுக்காக கணக்கு போடுறான். நீ ஒரு ஆலயம் என்ன உன்னால் என்ன பிரயோஜனம்? மக்கள் ஆண்டவருக்கு என்ன பிரயோஜனம்? உனக்கு ரத்தம் சிந்தி சம்பாதிச்சு உனக்கு ரட்சிப்பு அடையணும். ஆண்டு இத்தனை பாடுகளை பட்டாரே, உனக்கு என்ன லாபம்? அதை நினச்சி பார்க்கணும். வாழ்க்கையில் கடவுளை உனக்கு என்ன லாபம்? அதை நினச்சி நீ பார்த்து திருமணம் பண்ணும்போது ஆண்டு சமூகத்தில் நீ காத்திருந்தேன்னா உன் வாழ்க்கையை சந்தோஷமாக முடியும். எனக்கு திருமணமாகி 43 வருஷம் ஆச்சு. 43 வருஷம் முடிஞ்சு போச்சு. 45 வருஷம் முடிஞ்சாச்சு. 80 நடந்தது. ஒன்றுமே இல்லை. திருமணம் பண்ணும்போது ஒரு காரு 500 ரூபா ஆடை கொடுத்து கார் வாங்க முடியலை, காடைக்கு போக முடியல, ஃபோட்டோ எடுக்க முடியல, ஃபோட்டோ எடுக்க துட்டு கிடையாது. மாட்டு வண்டியில் போனோம். வில் வண்டி சொல்லுவாங்கல்ல, வெல் வண்டி. அந்த வண்டியில் கோயிலுக்கு பொண்ணும் மாப்பிள்ளையும் பொண்ணை முதல்ல கொண்டு விட்டு வந்தாங்க, மாப்பிள்ளை கொண்டு முதல்ல விட்டு வந்தாங்க. 2வது பொண்ணை கொண்டு கூப்பிட்டு வந்தாங்க தெய்வ வில் வண்டியில். கல்யாணம் முடிஞ்சோம். நாங்கள் 2 பேரும் வில் வண்டியில் வந்தோம். ரொம்ப கஷ்டம். வேதனைனா வேதனை, அப்படியே ஒரு கஷ்டம். ஒன்றுமே இல்லை. அவ்வளோ தருத்திரம், அவ்வளோ கசனை. ஆனால் ஆண்டவர் கூட இருந்தார். யாரும் கூட இல்லை, ஆண்டவர் என் கூட இருந்தார். வேதத்தில் வாசியம் இல்லை. நான் திருமணம் உடனே ஆண்டவர் கேட்ட கேள்வி, ஆண்டவர் என் வாழ்க்கையின் முடிவு என்ன, என் வாழ்க்கை சித்தமனை, என் வாழ்க்கை பற்றி நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க கேட்கும்போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை யோவான் 14:18, நான் உன்னை திக்கற்றனாய் விடேன், உடனே வருவேன் ஆண்டு சொன்னார். உன்னை வருவேன்னு சொன்னார். திருமணம் பண்ண என் மனைவி ஒரு
ஆசிரியை. என் மாமனருக்கு 5 பெண்ணு, என் மனைவி தான் கடைசி பகா. என் தரமாட்டேன்ட்டார். திருமணம் தண்ணி பண்ணா சைக்கிள் வியாபாரி, உனக்கு எப்படி தர முடியும்னு சொல்லிட்டார். எங்கள் அப்பா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எவ்வளோ வேதனைப்பட்டு பார்த்தாங்க, கொடுக்க முடியாதுட்டார். ஒரு தோட்டத்தை தாரேன், 4 மாட்டை தாரேன், பெண்ணு மட்டும் கேட்காதுன்ட்டார். என் தாய் விடலை. லாபான் வீட்டில் போய் யாக்கோபுக்கு எப்படி திருமணம் பண்ணதுக்கு ரெபேக்காள் தம் புருஷன்கிட்ட சொன்னால, ஈசாக்கிட்ட சொன்னால, இஸ்மாயில் சந்தை என் மகன் கல்யாணம் பண்ணுறதுனால எனக்கு வேதனை, அதனால் இதுவும் இன்னொரு பொண்ணு கட்டினாலும் எனக்கு வாழ்ந்து முடியாதுன்னு சொல்லி 4000 வருஷத்துக்கு முன்னாலே மாமியார் மருமக சண்டை வந்துருச்சு. அப்பவே லாபான் வீட்டில் பொண்ணு கட்டினார்ல. காரணம் கேட்டால் தேவனுக்கு பிரியமான மனுஷனாய் வாழ்ந்தார் யாக்கோபு. தேவனுக்கு பிரியமான மனுஷனாய் வாழ்ந்தான். ஏழை மக்களை தேடி தேடி கொடுப்பா, காசு வாங்கக்கூடாதுங்கிறதுக்காக. அண்ணன் மக பெரியவா இருந்திருக்கா, எம்டி பல் டாக்டர்வா. அவள் கிளினிக் பேரே ஹாஸ்பிட்டல் கிளினிக் தான். பல்லாவரத்து கிளினிக் இருக்குது, எங்களுக்கு கிளினிக் இருக்குது, என் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறா. நல்ல கடுமையான ஒர்க்கு. ஆனால் சுவிசேஷம் தான் அவங்க நோக்கமே, சுவிசேஷம் தான். ஆண்டுடைய அன்பு பகிர்க்கணும், நிறைய சுவிசேஷம் பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் ஊழியங்கள் அப்படிப்பட்ட கிருபை தந்திருக்கார். சமீபத்தில் என் மகளுடைய மூத்த மகளுடைய மகளுக்கு குழந்தை, பெரிய சின்ன பிள்ளைக்கு சோகம் இல்லை. ராத்திரி 10 மணி இருக்கும், 11 மணி இருக்கும், பயங்கரமான காய்ச்சல், 103க்கு மேலே காய்ச்சல் ஓடிடுச்சு. அவளுக்கு ஒரு பயம், இன்னும் டாக்டர்லாம் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி என்ன செய்யலான்னு சொல்லி மகள்கிட்ட 2வது மகளுக்கு ஃபோன் பண்ணியிருக்கா. ஃபோன் பண்ண ஒரு அருமையான பாடல், அதில் அந்த செல்ஃபோனில் வந்து பாட்டை பார்த்து ஃபோன் எடுக்கலை, தூங்கிட்டாங்க எல்லோரும். அந்த பாட்டை ஃபுல்லாகவே கேட்ட உடனே அப்படியே சிலுவை போட்டா, விடுதலை ஆயிடுச்சு. குளத்தில் இயேசுவை யோவான் 5வது வாசம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இயேசுவின் ஆட்டு வாசனை இருக்குல்ல, குளத்தில் நிறைய குஷ்டரோகிகள்லாம் படுத்திருப்பாங்க. குளம் எப்போ கலங்குன்னு பார்ப்பாங்க. யார் முதலாவது இறங்குனாலும் சுகம் பெறுவான். 37 வருஷம் படுத்திருக்கான். ஆண்டவர் பார்த்தார்ல, சுகமாக விரும்புகிறையான்னு கேட்டார்ல, அதுக்கு தான் ஐயா படுத்திருக்கேன்றார். அவன் படுத்து எடுக்கணும்னு நட சொன்னார். இன்றைக்கி அதே கிருபை வாழ்க்கை தரப்போகிறார். டைம் ஆகிடுச்சுல, நிறைய பாட்டு பாடிக்கிட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த குதிரை யானை வாங்கியாச்சுன்னு நிறையா கொள்ளு காண போடணும். இல்லை, இவ்வளோ பேரும் வித்வான்களை வச்சுருக்கோம், அவன் சும்மா உட்காந்துருக்கப்படாதுல்ல, அதுக்காக பாடணும் இல்லை. அதனால தான், அல்லது இப்போல்லாம் சும்மாவே உட்காந்து தூங்கிட்டு இருப்பார்ல. அது தூங்குற ஒரு உடுமலை பெட்டி விடுவோம், ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கேன். வர தூங்குகிற இடத்த அப்படி வாய் திறந்து அழகாக இருக்குது. அதனால் கடவுள் பிரியமாக இருக்கணும், ஆண்டவர் வாழணும். சார்ஜ் மல்லரையா நினைக்கேன், ஒரு மோசை போல் 8:12 எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா, மோசை வீட்டில் எங்கே உண்மையுள்ள மனுஷனாக இருந்தான். அதே போல் ஈஸியை கிடைத்த பெரிய சொத்து அவர், ஈஸியை கிடைத்த பெரிய சொத்து. அது தம்பி லாரன்ஸ் ஏரியா சேர்மன், இவங்கெல்லாம் ஈஸியை கிடைச்ச பெரிய சொத்துக்கள் இவங்கெல்லாம். பாருங்கள், ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக பாடினார் பார்த்தீங்களா, பார்க்க அழகாக வெள்ளையாக இருக்கார். வெள்ளையை பாடுற பற்றியில் அருமையாக பாடினார் பற்றி, எவ்வளோ அருமையாக பாடினார். ரொம்ப சந்தோஷமாக பாட்டை கேட்கணும் ரொம்ப ஆசை. அது முல்லரையா லாரன்ஸ் தம்பி பாரு, மேலே தம்பி பாருங்க, எல்லாம் ஈஸி கிடைச்ச சொத்துகள். அது தாகத்தோடு வாழ்வோம். கர்த்தர்களை ஆஸ்வதிக்கட்டும், வழிநடத்தட்டும், பலப்படுத்தட்டும், எல்லா வித கிருபை நடத்தட்டும். சீக்கிரத்தை ஆலயத்தை கட்டுறதுக்கு வேலை செய்வோம். எங்களால் முடிஞ்சது கண்டிப்பாக, எந்த மாற்றம் இல்லை. நிறைய ஆலயங்கள் கட்ட வேண்டியிருக்குல்ல. அது வேசார்படியில் ஒரு ஆலயம் எழுப்பினா எவ்வளோ சந்தோஷம். வேளார்படியில் மகிமையை எழும்பி ஒரு கோபுரம் எழுப்பி ஒரு ஆலயம் கட்டினா எவ்வளோ மகிமையாக இருக்கும், எவ்வளோ பிரகாசம். இன்றைக்கி தெய்வ மக்கள் வருவாங்கல்ல. ஏன்னா 88,000 இன்றைக்கி அசஸ்மெண்ட் கட்டுறீங்க, இதே ஆலயத்துக்கு 8 லட்சம் கட்டுவீங்க சீக்கிரமாக. அவ்வளோ பெரிய ஆலயம்னு தருவார். என்ன நல்ல திறமையான தம்பிமாரெல்லாம் வந்து ஆண்டு கொடுத்துருக்காரு. அப்படி கிருபை கத்த தருவார். அவரை இன்ஜினியர் ஐயாவா எடுத்து இந்த ஆலயத்தை கட்டப்பட ஏற்ற கிருபையை தாங்கப்பா. இந்த ஆலயம் ஆண்டவரே, பழைய ஆலயம் உடைக்கப்பட்டு புதிய இடத்துக்கு போகும்போது புதிய கிருபை வரட்டும் அப்பா. எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்க. தடை நீக்கணும்னா கடந்து போகிற அந்த வார்த்தையின்படி எல்லாம் தடை நீக்கி போட்டு நாம் மயம்பிக்கென்று ஏற்ற காலத்தில் உயர்த்தப்படுவதற்கு பலத்தைகளை அடைகிறீர்கள்.
அவர்கள் விசாரிக்கிறவருடைய கவலையெல்லாம் வைத்து சொல்ல மாத்திரபடி ஏற்ற காலத்தில் உயர்த்தப்பட்டு நாம் உயர்த்தப்பட கிருபைத்தாங்க. எங்களுடைய இசை நிறுவனத்துக்காக என்னுடைய பண்பு பேராயிரமா கதிரொலி மாணிக்கத்துக்காக அவளை பலப்படுத்தி வழிநடத்தி காத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு அதிகாரிகளையும் பலப்படுத்துங்க. சார்ஜ் பண்ணக்காக தம்பி லாரன்ஸுக்காக ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயங்கிருக்க நல்ல பிதாவே, ஆமென்.